பொதுவாக இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இங்க பிரச்சனையா தான் ஆகிட்டே இருக்கு. அது என்னன்னா வந்து இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு என்னன்னா எல்லா விஷயத்தையுமே வந்து சமூக வலைத்தளங்கள்ல கொட்டிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஒரு ஆள் வந்து கொட்டி வந்து மிகப்பெரிய சட்ட சிக்கல்ல சிக்கிட்டார். வேற யாரும் இல்ல, இர்ஃபான் தான். இர்ஃபான் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்றாரு, நிறைய விஷயத்துக்கு ரிவ்யூ பண்ணுவாரு, அதெல்லாம் இருக்கட்டும். இவர் என்ன பண்ணிருக்காரு, சென்னையில இருந்து மெடிக்கல் செக்கப்புக்காகவே துபாய்க்கு போய் அங்க அவங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்கிற விஷயத்த வந்து அதை வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் செக் பண்ணி ஜெண்டர் விஷயத்த வந்து அவங்க ஓப்பனா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் அங்க பெரிய விஷயம். ஏன்னா இந்தியா தவிர்த்து நிறைய நாடுகள் அதற்கான வந்து அனுமதி இருக்கு. ஆனா இந்திய நாட்டுல அதுக்கு அனுமதி கிடையாது. சட்டத்துக்கு எதிரான விஷயம். 7 வருஷம் வரை கடுங்காவல் தண்டனை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த சட்டம் வந்து இவரை மாதிரி வந்து யூடியூபருக்கு, பிரபலமானவருக்கு செயல்படுமா இல்லையானுங்கிற ஒரு பக்கம் கேள்வி. ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து இந்த சமூக வலைத்தளங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய உளவியல் பிரச்சனை இது இருக்கா? ஏன் கண்ட விஷயங்களையும் வந்து நீங்க வந்து இந்த பொது தளங்கள்ல வந்து நீங்க வைக்கிறீங்க? உங்களது நல்லது கெட்டல உங்களோட இருக்க வேண்டியது. ஏன் எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?